இந்த திண்டுக்கல்ல நாடார் உரைமுறை ஸ்கூல்ல படிச்சுட்டு தயவு செய்து யாரும் வேலைக்கு போகாத. வேலைக்கு போறதெல்லாம் சாமானியர்கள் செய்யற வேலை. வேலை குடுக்கிற இடத்துக்கு நீ போ. வேலை குடுக்கிற இடத்துக்கு நீ போ. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆச்சரியங்களில் ஒன்று இந்த நாடார் சமுதாயம். மிகப்பெரிய ஆச்சரியங்கள்ல ஒன்று. மேலாடை அணிவதற்கு அனுமதி இல்லாமல் இருந்த சமுதாயம். தொட்டால் தீட்டு இல்ல, பார்த்தாலே தீட்டு என்று அவமதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். இனி நம்முடைய எதிர்காலம் படிப்பிலும் பொருளாதாரத்திலும் இருக்கிறது என்று முடிவு செய்து நாயாக பேயாக உழைத்து இன்னைக்கு தமிழகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யங்கள் எத்தனை இருந்தாலும் அநேகமாக அத்தனையுமே நாடார் சமுதாயத்துக்கு சொந்தமா இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆச்சரியமான உழைப்பு. ஒரு சமுதாயம் எப்படி தன்னைத்தானே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சாதாரணமாக யோசிக்கக்கூடிய விஷயம் அல்ல. சென்னையில புறநகர் பகுதியில் புதுசா பிளாட் கட்டி போட்டிருப்பாங்க. அங்க இன்னும் வீடுகளே வந்திருக்காது. அந்த இடத்துல கடை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு நாடார். இன்னும் ஆள் கூட வரலை. என்னன்னு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா, அண்ணாச்சி நாளைக்கு கடை வந்துரும்ல, நிறைய வீடு வந்துரும்ல, நம்ம வரணும்ல அப்படின்னு நாளைக்கு வரப்போற வீடுகளுக்காக இன்றைய கடையை திறந்து அமர்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை, அந்த அளவுக்கு உழைப்பும் இருக்கிறது. காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிருவாங்க. குடும்பத்தோடு வேலை பார்க்கிறார்கள். வேலைக்கு ஆள் வைப்பது தனி, குடும்பத்தோடு உழைக்கிறார்கள். இங்கே நீங்க பார்த்திருப்பீங்க, கணவனும் மனையும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய கடைகள். ஒவ்வொரு நாடார் சமுதாயத்துடைய வெற்றியிலும் அவர்களுடைய வியர்வையை தாண்டி அவர்களுடைய குடும்பத்துடைய ரத்தம் இருக்கிறது. பெரிய அளவில் ஒரு சாதாரணமா இல்ல. இதே மாதிரி ஒரு கவுண்டர் சமுதாயம் அந்த பக்கம் கொங்கு மண்டலம், அதை இன்னொரு சந்தர்ப்பத்தை பேசும். அது ஒரு பிரமாண்டமா வளர்ந்த ஒரு சமுதாயம். எங்க ஊர்ல என்னுடைய நண்பர் அரிசி கடை வச்சிருந்தாரு. அவர் கடையில வேலை பார்க்கக்கூடிய இன்னொருத்தர், அவர் தான் கல்லாவெல்லாம் பார்த்துப்பாரு. அவருக்கு முழுக்க முழுக்க ட்ரைனிங் கொடுத்து அவரே பிசினஸ் டீல் பண்ணுவார். அரிசி சம்சாரிட்ட இருந்து வாங்குறது, வியாபாரிக்கு விற்கிறது எல்லாமே அவர் ஃபுல்லா பார்த்துப்பாரு. இவர் வந்து சாயந்தரம் நைட்டு மட்டும் தான் போவாரு, கல்லா மட்டும் தான், கணக்கு மட்டும் தான் பார்ப்பாரு. அவர் நல்ல அளவுக்கு வளர்ந்தார். அவர் நல்ல ஆள் பழக்கம் வந்துச்சு. வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து அந்த ஓனர்கிட்ட, என்னுடைய நண்பர்கிட்ட சொல்றாரு, அண்ணாச்சி நான் தனியா கடை போடலான்னு பாக்குறேன். நண்பர்களே, உலகத்தில் எந்த சமுதாயத்திலும் இப்படி நேரடியாக சொல்லவே முடியாது. என்னுடைய நண்பர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் மகிழ்ச்சியோடு சொன்னார், ரொம்ப சந்தோஷம், கடைக்கான அட்வான்ஸ் நான் தர்றேன் அப்படின்னு. கடைக்கான அட்வான்ஸ், அவர் கடை போடுறதுக்கான அட்வான்ஸ் நான் தரேன் சொன்னார். நடந்த சம்பவம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இப்ப இருக்கிறாங்க. அவருடைய முதல் தண்ட வேலை பார்த்த ஒருத்தர்கிட்ட அவருடைய முதல் வியாபாரத்தை இவர் துவக்கி வைத்தார். அவருக்கு கொடுத்திருந்த டிவிஎஸ் பில்டி அவரே வச்சுக்கிட சொன்னார். அவருக்கு கொடுத்திருந்த கடனை புறா கழிஞ்சதுன்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க. தன் கடையில கல்லால இருந்தவர், அத்தனை கஸ்டமரையும் தெரிஞ்சவர், போறாரு சொன்னா பொறாமையோடு பார்த்திருக்கணும், முடிஞ்சா தடுத்திருக்கணும். அதுதான் நம்ம வழக்கமா பார்க்கிறோம். அந்த சமுதாயம் தன் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கைபிடித்து தூக்கி விட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நெஞ்சை நிமித்தி கொண்டு அந்த சமுதாயம் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், புதிதாக உருவாக்கக்கூடிய பள்ளிக்கூடம், உங்களுடைய சேர்மன் சொன்னார், ஒட்டுமொத்த திண்டுக்கல் நகரத்தில் மொத்தம் எத்தனை மாணவர்களோ அது சரிபாதி மாணவர்கள் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் மட்டுமே படிக்கிறார்கள் சொன்னார். ஒரு நகரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. எவ்வளவு உழைப்பு இருக்கணும், எவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த உழைப்பும் அர்ப்பணிப்பும் நாம் ஒவ்வொருவரும் தேடிக் கொள்ள வேண்டியது, ஒவ்வொருவரும் சேர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இந்த டெடிகேஷன், இந்த ஹார்ட் ஒர்க், அது இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்.